ஹலோ மக்களே, ஸோ வெல்கம் டு another vlog in Azar and Sumi. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூகேயில் ஷெஃபீல்டில் ஈத் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ ஈத் ஃபெஸ்டிவல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத் முடிஞ்சு ஒரு 10 days கழித்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க ஈத் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி இது வந்து நம்ம ஊரில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி. ஸோ இதை வந்து 2 days ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. நாங்களுமே வந்து இந்த ஃபெஸ்டிவலை ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோம். அண்ட் அதை வந்து ஒரு பார்க்கில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்க்குமே நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறதால எங்களுக்கே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். Hi guys, you alright? Yeah. So basically, it is what it is, you're right. இந்த இடம் வெயிலில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதான் சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் விண்டோலேருந்து இந்த இடம் வந்து ரொம்ப குட்டியாக தெரியும். ஸோ நம்மளால் ரெகக்னைஸே பண்ண முடியாது அது இந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லோரும் வந்து ஈத் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ண தான் போயிட்டுருக்காங்க போல இருக்குது. எங்களுக்கும் வழி தெரியல. ஸோ அப்படியே எல்லாரும் பின்னாடி போயிட்டே இருக்கோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு, சேரு, மேட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் மட்டும் அப்படியே கை வீசிட்டு கேஷுவலாக வந்திருக்கோம், கேமராவை மட்டும் எடுத்துகிட்டு. கைஸ், இதுதான் வந்து இந்த பார்க்கோட மேப்பு. இந்த பார்க்கில் என்னென்னலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. எங்களுக்கே ஒன்றும் புரியல எங்கே நடக்குது இந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ அது வந்து ட்ரெக்கிங்காக வாக்கிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ கைஸ், நம்ம வந்து உள்ளே சுற்றி பார்ப்போம் எங்கே அந்த ஈவெண்ட் நடக்குதுன்றதை காட்டுறேன். நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கோம். இவர் ஹியர்னா இங்கே இல்லை, நம்ம இங்கே இருக்கோம். படி படின்ற படிடா. சரி வாங்க போவோம். கரெக்டாக ஓட்டிங் நடக்க போகுது இல்லை, July 2. அதனால் யாருக்கு ஓட் போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேம்ப்ளெட்டு. ஸோ இவங்க வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, பாலஸ்தீனுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. கொடுத்துருக்காங்க. என்னடா ரொம்ப தூரம் வந்து போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குன்னா, எஸ் அவ்வளோ தூரம் இருந்தது. அது ஸ்லோப்பியாக இருக்கிறதால நாங்கள் வேறு பார்த்து பொறுமையாக போயிட்டுருந்தோம். ஸோ இறங்கும் போதே இப்படி இருக்குன்னா ஏறுறப்ப அவ்வளோதான் மூச்சு இறச்சிடும். ஸோ ஒரு வழியாக நாங்களும் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இருந்தாங்க, ரொம்ப கூட்டமாக இருந்தது. எல்லாருமே உட்காந்து சும்மா கேஷுவலாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அது வந்து நல்ல ஒரு வெயில் நாளாக இருந்துச்சு, ஒரு நல்ல டைம் அது. ஸோ நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல செம கூட்டமாக இருந்தது. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா அங்கே வந்து ஹென்னாஸ் அண்ட் ஃபேஸ் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மக்கள் மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் பீப்புளுமே வந்து அந்த ஹென்னா ஃபேஸ் பெயிண்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுமே வந்து அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் சென்டர் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சிஸ் அப்படின்னா நம்ம அங்கே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம கடை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கணும் கவுன்சில் கிட்ட. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸோடு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் இவங்க வந்து நமக்கு அப்ரூவே பண்ணுவாங்க. ஸோ நானும் கடை எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்ததில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்லேட் வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பிகாஸ் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், லண்டனில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதை வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ இங்கே கேஷில் பே பண்ணி வாங்கிட்டுருக்கேன் இப்போது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? மாட்டுது. ஆக்சுவலி இது லண்டனில் வந்து 8 pounds. இப்போ இங்கே வந்து நாங்கள் கார்டில் பே பண்ணதோட 550 வாங்கியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ராபெரி அதில் வந்து சாக்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லா இருக்குது. ஓகே ட்ரை பண்ணலாம் இங்கே வந்தால்.
ஸ்ட்ராபெரி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி நெக்ஸ்ட்டு வேறு எதாவது வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு லைனில் போய் நின்றுட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சாட் பானிபூரியெலாம் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சும்மா கப்பில் போட்டு ஃப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. சரி நல்லாயிருக்கும் போல இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட நின்று அவங்க கிட்ட போயிட்டோம். ஸோ கிட்ட போய் அவரும் வந்து உங்களுக்கு சிக்கன் வேணுமா, பீஃப் வேணுமா, அது வேணுமா, இது போடணுமா, எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டாரு. நானும் அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பே பண்ண போகிற நேரத்தில் அவர் என்ன சொன்னார்னு பாருங்கள். It's only cash? Yeah, card machine not working. Oh, all right. No problem. கைஸ் இவ்வளோ நேரம் வந்து கஷ்டப்பட்டு அந்த கடையில் நின்று இருந்தா கடைசியில் கிட்ட போனோடனே கேஷ் வாங்கின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாப்பா போச்சு நீங்கள் போகுது. சரி என்னடா இது ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். எல்லோரும் அந்த கேம்ஸ் மேலெலாம் ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்தோம். அண்ட் சின்ன பசங்களும் வந்து அந்த இதெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற இடம். நாங்கள் 2 பேர் மட்டும் வந்ததால் எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மேலேயும் நாங்கள் ஏறியாச்சு. ஸோ எஸ் மக்களே, நாங்களும் வந்து ஈத் ஃபெஸ்டிவலை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. டைம் ஆகிடுச்சு, வெயில் வர அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. செம்ம வெயில் இன்னைக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then it's bye from Azhar and Sunni. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.